மாணவர்களே, பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிப்பதென்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல. நமது வாழ்வின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் அது ஒரு அடிப்படை காரணம் என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். நாம் பிறந்தது முதல் இன்று வரை எமக்காக பெற்றோர்கள் செய்யும் செயல்களை, அர்ப்பணிப்புகளை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஒரு கட்டிடத்துக்கு எவ்வாறு அத்திப்பாரம் முக்கியமோ அதே போல நமது வாழ்க்கையின் அத்திப்பாரமே நமது பெற்றோர்கள் என்பதை புரிந்து நடப்பவன் புத்திசாலி என்கின்றது ஜப்பானிய சிந்தனை. பெற்றோர்கள் தான் எமது முன்னோடிகள். எமக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கும் முதல் ஆசான்கள். தவறு செய்தால் திருத்துவதும் விழுந்தால் தூக்கிவிடுவதும் அவர்கள்தான். அவர்களின் அனுபவம் நாம் தடைகளை தாண்டி செல்ல ஒரு உந்து சக்தியாக அமையும். பெற்றோர்கள் நம்மை வளர்ப்பவர்கள் மட்டுமல்ல, நம் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் அவர்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள். அவர்களின் அறிவுரை சில சமயங்களில் கசப்பாக தோன்றலாம், ஆனால் அது நம் நன்மைக்காகவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்த உலகம் ஆசிரியர்களை இரண்டாம் பெற்றோர்களாக பார்க்கின்றது. ஆசிரியர்கள் வெறும் பாடங்களை மட்டும் நடத்துவதில்லை. தகவல்களை தாண்டி சிந்திக்கும் திறனையும், கேள்விகள் கேட்கும் ஆர்வத்தையும், புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளும் உத்வேகத்தையும் அவர்கள் அளிக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவரின் தனித்திறமையையும் கண்டறிந்து அதை வளர்த்து விடுவது ஆசிரியர்களின் சிறப்பாகும். ஒழுக்கம், பொறுமை, விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை போன்ற நற்பண்புகளை ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வகுப்பறையில் நாம் கற்றுக்கொள்ளும் ஒழுக்கம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணை நிற்கும். ஆக மாணவர்களே, உங்கள் பெற்றோர்களின் சொற்களுக்கு செவிசாயுங்கள். அவர்களின் தியாகங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசிரியர்களின் அறிவுரைகளை கவனியுங்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு